ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவேஷ் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம இந்த சாரியோட கலரை வச்சு நம்ம இந்த ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டிசைன் பண்ண போகிறோம். பாருங்கள், சாரியோட கலர் பார்த்திங்கன்னா டபுள் ஷேடு ஆரஞ்சு அண்டு பிங்க்கு, பார்டரில் வந்துட்டு க்ரீன் இருக்குது. இது வந்து பேரட் க்ரீனு. ஸோ இது ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இங்கே ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதுதான் ஃபுல் வியூ. இப்போ இந்த சாரியில் வந்துட்டு பார்டரில் பார்த்திங்கன்னா மாங்காய் டிசைன் இருக்குது. ஸோ இந்த மாங்காய் டிசைனை வச்சு நம்ம இது ஒன் சைடு மட்டும் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டபுள் ஷேட் இருக்குது இல்லைங்களா, ஆரஞ்சும் பிங்க்கும், அது ப்ளஸ் க்ரீன், இது மூணும் கலந்து நம்ம இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போது இது வந்துட்டு ஒரு மாங்காய் வந்துட்டு பெரிய மாங்காயிலேருந்து சின்னதாக போயிட்டு அப்படியே சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு லாஸ்ட்டாக ஒரு குட்டி சைஸ் வந்துருச்சு. இது ஒன் சைடு மட்டும் டிசைன் போதும் அப்படின்றதுனால நாங்கள் இது ஒன் சைடாக வரைஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக இதை வந்துட்டு நெட்டில் இருந்து தான் எடுத்து கொடுத்தாங்க. பட் நெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபுல் கோல்டில் இருந்தது. அது வந்துட்டு நம்ம இந்த சாரீக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி நாங்களே கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக சாரியோட கலர் வந்து டபுள் ஷேடு, ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு, ஆரஞ்சு வித் பிங்க்கு. பட் நாங்கள் இதில் வந்துட்டு ரெண்டும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ ஆரஞ்சு தனியாக பிங்க்கு தனியாக அப்படி காட்டும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்லைன் பார்த்திங்கன்னா சிம்பிளாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு லோடு ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஒரு லோடு கொடுத்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ரெண்டு பக்கமும் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஜரி லைன் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நேம் எனக்கு தெரியல. ஸோ இந்த ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு அவுட்லைன் வந்துட்டு ரவுண்டாக இதை சுற்றி நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாங்காய் பார்த்திங்கனாக்கா அவுட்டரில் செயின் ஸ்டிச் வந்துட்டு கோல்டு ஜரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரு லைனு, அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் கொடுத்துருக்கோம், அகெயின் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். இது ஃபுல்லுமே இது வந்து பெரிய மாங்கான்றதுனால இது சென்டராக கொஞ்சம் கோல்டு ஜரி யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த கொம்பு எல்லாம் வந்துட்டு க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு இலை, இது வந்து லோட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வீட் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரு, இங்கே ஆரஞ்சு கொடுத்துருக்கறனால இங்கே பிங்க் கொடுத்துருக்கோம், அகெயின் ஆரஞ்சு அந்த மாதிரி வருது. அப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுத்துலேயும் கொடுத்துட்டு அவுட்லைன் வந்துட்டு ஒரு லைன் ஜரி கொடுத்துருக்கோம். இங்கே வந்துட்டு ஸ்டோன் ஒட்டணும், கொஞ்சம் விடுபட்டிருக்கு, அதை ஒட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கொம்புக்கும் இது எல்லாமே வந்துட்டு லோடு கொடுத்துருக்கோம். லோடு வந்து சிங்கிள் லோடு தான் கொடுத்துருக்கோம், பேடட் கொடுக்கல. அங்கே இதில் வந்துட்டு கொம்பு எல்லாமே வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம். இப்போ ஆரஞ்சுங்கனால இங்கே பிங்க்கு கொடுத்துருக்கோம், மறுபடியும் ஆரஞ்சு, மறுபடியும் பிங்க்கு, லாஸ்ட்டாக வந்துட்டு சும்மா ஒரு மொட்டு மாதிரி பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி அங்கங்கே ஒயிட் ஸ்டோன் ஒட்டியிருக்கும். இது பேக் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதோட ஸ்லீவ் பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இதுக்கு நாங்கள் டிசைன் தனியாக வரையில, இது ஆல்ரெடி ப்ளவுஸ்லேயே இருக்கிற டிசைன். இது சாரியில் வர பார்டர் இது. ஸோ இந்த பார்டரையே வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா யூஸ் பண்ணி அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுதான் இது பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு டிசைன்லேயும் வந்துட்டு நாங்கள் இது வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணிவிட்டு நடுவில் கோல்டு திலகம் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் ஒட்டிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு அந்த பேக்கில் எப்படி மாங்காய் டிசைனில் பார்த்தோமோ அதே தான் இதில் கொடுத்துருக்கோம். இதில் என்னென்னா இந்த ஒரு டிசைன் மட்டும்தான் பேக்கில் வராதது, இது நம்ம அடிஷ்னலாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லுமாக உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், இதில் வந்துட்டு இங்கே பேக்கில் நெக்கில் வர மாதிரி இங்கே லோடு கொடுக்கணும். அதுக்காக நான் வந்துட்டு இந்த த்ரெட்டு கொடுத்துருக்கேன், பைப்பிங் த்ரெட்டு இது வந்துட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு இதை சுற்றியும் ஒரு லைன் வந்துட்டு கலரில் த்ரெட்டு சில்க் த்ரெட்டில் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி
ஸ்டோன் ஒன்று ஒட்டணும். அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி பண்ணுறன்றதையும் நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இது பண்ணும்போது காட்டுறேன். இப்போதைக்கு க்ளூ போட்டிருக்கேன். இது கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நான் இந்த மோட்டிவ்ஸில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதுக்கெல்லாம் ஆரஞ்சு வருதோ அது எல்லாத்தையும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு ஆரஞ்சை ஃபில் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? இப்போது இந்த திலகம் ஸ்டோனோட இந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டிச் போட்டு பெரிய செயின் போட்டு அப்படியே ரிவர்ஸில் போயிடணும். பேக்கில் மறுபடியும் இங்கே ஒரு குட்டி செயின், அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி செயின் போட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்டில். இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அதை விட சின்னதாக இருக்கணும். பார்த்திங்கன்னா இதை விட இந்த லைன் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த டிசைனை பேஸ் பண்ணி நம்ம இது மேலேயே தைச்சிட்டு போகணும். இந்த குட்டி ஸ்டிச் எதுக்கு போடுறேன்னா ஒரு லாக் மாதிரி ஆகிடும் அது. இப்போ வந்துட்டு நமக்கு டிசைன் கரெக்டாக வரும், அதனால குட்டி ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போட்டு முடிச்சுடுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அதோட ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போனீங்கன்னா லைன் வந்துட்டு கரெக்டாக வராது. ஒரு பக்கத்துக்கு இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துக்கு போங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் முடிச்சிட்டோம், நாட் போட்டுடலாம். இப்போது இந்த பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பின்னாடி போயிட்டு ஒரு குட்டி செஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த லைன் கரெக்டாக இருக்கும். இப்போது முடிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அடுத்து இப்போ இங்கே வந்துட்டு பிங்க்கு ஃபில் பண்ணணும். அதனால் இந்த பூவை விட்டுட்டு நம்ம அடுத்து இங்கே போகலாம். இங்கே இந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டதை விட அடுத்தடுத்து வர்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிட்டே வரணும். லென்த் வைஸ் கம்மி பண்ணணும். இது நம்ம இங்கே ஒரு குட்டி நாட் குட்டி செயின் போடும்போது இது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பின்னல் மாதிரி இந்த ஸ்டோனை சுற்றி ஒரு டிசைன் போட்ட மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தனியாலாம் அதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்க வேணாம். ஸ்டோனுக்கு இதே போதும்.
அறுந்துருச்சு. அவ்வளோதான். இந்த பக்கத்துக்கான நாட் போட்டுருவோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு மேலே வந்து அவுட்லைன் கொடுக்காம அப்படியே விட்டால் தான் இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். மேலே கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ஒரு லுக் இருக்காது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரி வரியாக அழகாக இருக்கும். தனித்தனி இது மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு தெரியாது உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்கும்போது அவுட்லைன் கொடுக்காதீங்க மேக்ஸிமம். வேறு எதுனா இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு லோடு மாதிரி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, அவுட்லைன் கொடுக்கலாம். இந்த மாதிரி தனியாக ஒரு மோட்டிவ்ஸ், சின்னதாக மோட்டிவ்ஸ்லாம் போடுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை அப்படியே மட்டும் விட்டுடுங்க, அவுட்லைன் கொடுக்காம. இப்போ இது முடிச்சிட்டோம். அடுத்து இங்கே வந்துட்டு பிங்க்கு, அடுத்து இங்கே ஆரஞ்சு. இந்த லைன் வந்துட்டு லோடுக்காக வச்சுருக்கு. க்ரீன் கலரில் லோடு போடணும். ஸோ நான் இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த லோடு போடுறேன். இப்போது இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஆரஞ்சு போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து பிங்க்கு போடுவோம். இதில் ஒரு பிங்க்கு, இது ஒரு பிங்க்கு, இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று, மொத்தம் 4 பிங்க்கு போடணும். இப்போ போடலாம், பிங்க்கில் போடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இது கலரெல்லாம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை முடிச்சிட்டோம். அடுத்து இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வெறும் செயின் ஸ்டிச் போட போகிறோம்.
அதுக்கு க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போடலாம். இது வந்துட்டு டபுளாக இல்லாமல் 3 த்ரெட்டு யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் தையல் பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம 3 போட போகிறோம். 3 நூல் சேர்த்து போடலாம். எல்லாம் டபுள் தான் போட்டுட்ருக்கோம். இதுக்கு வந்து நான் 3 நூலாக எடுத்திருக்கேன். மூணு நூல் வச்சு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டோனை சுற்றி ஒரு கர்வ் மாதிரி ஆஃப் ரவுண்டு போடுறோம். ஆஃப் ரவுண்ட் தான் போடுறோம். இந்த மாதிரி ஊசி விட்டுடுச்சுன்னா நீங்கள் எடுத்துருக்கிற எல்லா நூல்லையும் மாட்டியிருக்கா பாருங்கள். ஒரு நூல் விட்டுடுச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த செயின் வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. இப்போ நம்ம இந்த ஸ்டோன் எல்லாம் சுற்றி வளையம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கொம்பு மாதிரி ஒரு 4 போட்டிருக்கோம். அதோட அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த மாங்காய் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இந்த செயின் ஸ்டிச்சை போட்டு முடிச்சிடலாம். முடிஞ்சிடுச்சு. இந்த ஒரு நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பிங்க் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி இந்த ஸ்டோன் எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கனாவும் மூணு த்ரெட் எடுத்துக்கலாம். டபுளாக இல்லாமல் ட்ரிபிளாக எடுத்துக்கிட்டோமா கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இப்போ 3 எடுத்து முடிச்சு போட்டுடலாம். இப்போது இதோட இந்த திலகம் ஷேப் இருக்குது இல்லைங்களா, இந்த ஷார்ப் எட்ஜிங்க இந்த கொஞ்சம் இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துலேருந்து இது சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த முனையில் கொஞ்சம் எட்ஜ் நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு 2 செயின் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஷார்ப்பு கிடைக்கும். அவ்வளோதான், ஒரு சுற்று போதும். நாட் போட்டுடலாம். நமக்கு வந்து இந்த முனையில் கொஞ்சம் எட்ஜ் நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு 2 செயின் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஷார்ப்பு கிடைக்கும்.
அவ்வளோதான், ஒரு சுற்று போதும். நாட் போட்டுடலாம். இப்போ லோடு போடுறோம். மூணு நூல் தான் எடுத்திருக்கேன். சிங்கிளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஞ்சம் நல்லா தடிப்பாக இருக்காது. அதனால் மூணு நூல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த லோடு ஃபினிஷிங்காக இருக்கும். இது மாதிரி போடும்போது உங்களுக்கு லோடோட லென்த்தும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். நம்ம தைக்கிறது கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால அதோட உங்களுக்கு ஃபினிஷிங்கும் கிடைக்கும். பார்க்க ரொம்பவே. இப்போ இந்த டிசைனை நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஃபினிஷிங் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்லீவு